இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லாங் பஃப் ஸ்லீவ் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். நம்ம பஃப் வைக்கிறதுக்காக 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ 17 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி கை அளவு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கரை பகுதியை வந்து 2 கலர் நம்ம டபுளாக கொடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம கரையை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள், இந்த கரை இருக்குது. இந்த கரை பகுதியை வந்து இந்த சைடு கீழே வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ 2 துணியை வச்சு நம்ம தைக்கிறதுனால மேலே ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி வரும். இப்போ வந்து இதை மட்டும் நம்ம பஃப் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒவ்வொரு மடிப்பாக நம்ம மடிச்சிட்டே வரலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக தைச்சிடலாம். இப்போ இந்த சைடு நம்ம பஃப் வச்சுட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம வைக்கணும். இப்போ எந்த சைடு நம்ம வச்சோமோ இப்போ துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எந்த சைடு நம்ம பஃப் வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு நம்ம மடிப்பு வச்சுட்டே வரணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம மடிப்பு வச்சா தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், சூப்பராக ஒரு மடிப்பு வச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பார்த்தீங்கனாலும் யாராக இருந்தாலும் இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ஈஸியாக தைச்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பார்த்த உடனே இவ்வளோ தானா இந்த டிசைனு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிசர்லாம் நம்ம கட் பண்ணி சேமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கீழே வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கரைப்பகுதியை வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். 2 கலர் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த கரை வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கரை வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்களோட அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைப்பகுதி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். கரெக்டாக அந்த பஃப்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த மடிப்பெலாம் எடுத்து விட்டுட்டு கீழே துணியெலாம் மடங்காமல் கீழெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், 2 கலர்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கையோட வளைவு அது மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணி அந்த வளைவு நம்ம கட் பண்ணும்போது அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும். அதனால் முதலே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் அளவு நம்ம கட் பண்ணும்போது அந்த மடிப்பு பிரியாமல் இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ கையோட அளவு வந்து உங்களுக்கு ப்ளவுஸுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு லைனிங்கில் அதே அளவு வந்து வெட்டிட்டு இப்போ அது மேலே வச்சு நம்ம தச்சு திருப்பிடலாம்.
இப்போ கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம எடுத்து விட்டுட்டு, இந்த சுருங்கல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு சைடு தையல் போடுங்க. இப்போ திருப்பிட்டு இந்த பக்கம் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சேஃபுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். லைனிங் பீஸை நம்ம கரெக்டான அளவில் வெட்டிட்டு வெளி துணியை வந்து இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு பஃப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இன்னும் நீங்கள் பைப்பிங் லேஸ்லாம் வச்சு இந்த இடத்துலலாம் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேட்சாக நம்ம ப்ளவுஸும் தைச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் தைச்சிட்டோம் பாருங்கள். ஈஸியான முறையில் நம்ம தைச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க.